தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 2 நாட்களாகவே தொடர்ச்சியாக சரிந்து வரக்கூடிய தங்கத்தின் விலையானது, அதாவது நேற்று முன்தினம் தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது. இந்த நிலையில் கிராமுக்கு 120 சவரனுக்கும் அதே போல 960 குறைந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று குறைந்து காணப்பட்டது. அதன்படியே நேற்று முன்தினமும் 1 கிராம் 14,440க்கு ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு 120 சவரனுக்கு 960 சரிந்து 1 கிராம், அதாவது 14,320 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது 1,14,560க்கு விற்பனையானது. இந்நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு 720 குறைந்து 1,13,840 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது அதாவது தங்கம் விலை கிராமுக்கு 90 குறைந்து 14,230க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வார தொடக்கத்தின் முதலே தங்கத்தின் விலை அதாவது சரிவாகும் நிலையில் 2,640 குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று அதாவது கடைசியாக 5 நாட்களாகவே தங்கத்தின் நிலவரம் பார்த்தோம்னால், அதாவது கடந்த 5 நாட்களாகவே தொடர்ச்சியாக குறைய காணப்பட்டிருக்கிறது. ஒரு பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட்டுக்கு கடந்த 17ஆம் தேதி 1,14,560க்கு விற்கப்பட்டு வந்த தங்கம் கடந்த 16ஆம் தேதி ஒரு பவுன் 22 கேரட் தங்கமானது 1,15,520க்கு விற்கப்பட்டது. இதே போல 15/2/2026 அன்று 22 கேரட் தங்கத்தின் விலை 1,16,480க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதே போல கடந்த 14ஆம் தேதி அதாவது ஒரு பவுன் தங்கத்தின் விலையானது 1,16,480க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி பொறுத்தவரை அதாவது ஒரு பவுன் தங்கத்தின் விலை 1,15,200க்கு விற்கப்பட்டது. கடைசியாக 5 நாட்களாகவே வெள்ளி நிலவரத்தை பார்த்தோம்னால் கடந்த 17ஆம் தேதி கிராமுக்கு 265க்கு விற்கப்பட்டது. அதே போல 16ஆம் தேதியும் 265க்கு விற்கப்பட்டது. அதே போல ஒரு கிராம் அதாவது வெள்ளியின் விலை கடந்த 15ஆம் தேதி 280க்கும் அதே போல கடந்த 14ஆம் தேதி 280க்கும் சராசரியாக 13ஆம் தேதி 280க்கு விற்பனை செய்யப்பட்டது. இது போல தொடர்ச்சியாக தங்கத்தின் விலையானது கடந்த ஒரு வார காலமாகவே சரிவை காணப்பட்டு வருகிறது. இதனால் நகைப்பிரியர்கள் மற்றும் நகை வியாபாரிகள் நகை வாங்கக்கூடிய நபர்களுக்கு சற்று ஆறுதல் காணப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த ஆண்டு தொகுப்பு முதலே நகையின் விலையானது தொடர்ச்சியாக ஏற்றத்தை காணப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக தங்க நகையின் மீது இருக்கக்கூடிய அதாவது தொகையானது தொடர்ச்சியாக குறைந்து வருவது ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.